நீ எவ்வளவு என்ன? 2,52,000 பா. நீங்க? சார் 2 லட்சம் ரூபா சார். மொத்தம் 4,52,000 வருதுப்பா. ஓ அப்பா, அப்ப என் பேரன் 42,000 ரூபாய் எடுத்து மாட்டிருக்கான். அது போக இப்ப இவ்வளவு கள்ள நோட்டு இருக்கா? பாஸ், நம்ம கொடுத்ததுல இருந்து 5 லட்சம் மாறி இருக்குப்பா. இவ்வளவு டம்மி நோட்டு எப்படி இந்த பேக்குள்ள வந்துச்சு? யார் மாத்தி வச்சா? இந்த பணம் நீங்க கொடுத்ததாங்க. அம்மா, தங்கத்தை வேணா உரசி பார்க்கலாம், வைரத்தை உரசி பார்க்க கூடாதுமா. வாசுங்கிறது ஒரு வைரம். நான் பேங்க்ல இருந்து டிராப் பண்ண பணத்தை அப்படியே தான் உங்ககிட்ட கொடுத்தேன். கண்டிப்பா உங்க வீட்டுல தான் ஏதோ தப்பு நடந்திருக்கு. அது யாரு எப்படின்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அந்த தப்ப பண்ணது யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். என்ன பார்த்தா எல்லாருக்கும் அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு இருக்க? ஏய், வாய மூடு. டேய் சும்மா இருடா. அம்மா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? என்னாச்சு அம்மாச்சி, ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? ஏய், கோவம் இல்ல, கொதிச்சு போய் வந்திருக்கேன். என் வீட்டுக்குள்ளார எனக்கு எதிரா இப்ப இந்த வேலையை யாரோ பண்ணிருக்காங்க. அது யார் பண்ணாங்கன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். உனக்கு எதிராவா? புரியலம்மா, என்ன விஷயம்னு சொல்லு. அதானே மொட்டையா சொன்னா எங்களுக்கு எப்படி புரியும்? ஏலே, நீ பேசாத. இங்க நடந்திருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. எனக்கு துரோகம் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றீங்க அத்தை? யார் உங்களை ஏமாத்தினது? இத்தனை வருஷமா சிறுக சிறுக சேர்த்து வச்ச பணம், வட்டி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த குடும்பத்துக்காக நான் சேர்த்து வச்ச பணம். அந்த பணத்துக்கு இப்ப என்னம்மா? ஏய், நான் வச்சிருந்த பணத்துல 5 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலா 5 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டா மாத்தி வச்சிருக்காங்க. என்னது, 5 லட்சம் ரூபாயா? கள்ள நோட்டா? அது எப்படிமா நம்ம வீட்டுல மாறி இருக்கும்? நீ வாங்கின இடத்துல ஏதாவது? ஏய், என்ன என்ன கேனச்சு நினைச்சுக்கிட்டியா? எல்லாரையும் விசாரிக்க தானே வந்திருக்கேன். கொடுத்தவங்க சரியாதான் கொடுத்திருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ளார வந்த பிறகுதான் பணம் மாறி இருக்கு. அப்போ நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க யாரோ தான் இதை மாத்தி இருக்கணும். நம்ம வீட்டுக்குள்ளயா? நம்ம வீட்டுக்குள்ள இருக்கவங்க ஏன் எடுக்க போறாங்க? எனக்கு தெரிஞ்சு வெளிய இருந்து திருட வந்திருப்பான். அவன் பணத்தை எடுத்து மாத்திருக்கலாம்ல. என்ன, நீ ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா உனக்கு? திருட வந்தவன் பணத்தை எடுத்துக்கிட்டு பதிலுக்கு 5 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டை வச்சுட்டு போவானா? அதானே. ஏய், நீ வாய் மூடு. இன்னைக்கு வந்துட்டு பேசுற? இங்க என்ன பட்டிமன்றமா நடக்குது? பணத்தை யார் மாத்தினாங்கன்னு நான் கேக்குறேன். புதுசா வந்துட்டு பேசுற? ஒழுங்கு மரியாதையா எடுத்தவங்க யாருன்னு சொல்லிடுங்க. அம்மா, நம்ம குடும்பத்துல யாரும் இப்படி பண்ணிருக்க மாட்டாங்கம்மா. எலே, யார் பண்ணிருப்பாங்கன்னு பொத்தாம் பொதுவா பேசாத. திருட இங்கதான் இருக்கான். அது ஆனா பொண்ணான்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும். அம்மாச்சி, எனக்கு என்னவோ இவங்க 2 பேரும் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஹலோ, எங்க மேல எதுக்கு சந்தேகம்? அன்னைக்கு 2 பேரும் அந்த ரூம்குள்ள போய் உட்கார்ந்து ஏதோ சித்தர் தியானம் பண்றோம், சித்தர் கிட்ட பேசிட்டு இருக்கோன்னு கதை கதையா விட்டுட்டு இருந்தீங்களே. அதுக்காக நாங்க தான் பணத்தை மாத்தணும்னு சொல்றீங்களா? அந்த ரூம்குள்ளதான் பணம் இருந்துச்சு. நீங்க அடிக்கடி அங்க போயிருக்கீங்க, பின்ன உங்க மேல சந்தேகம் வராதா? நீங்களும் இந்த ரூம் பக்கம் அடிக்கடி போவீங்கல்ல, அப்ப நீங்க எடுத்தீங்கன்னு நான் சொல்லலாமா? என்ன, என்னையே திருப்பி விடுறியா நீ? நீங்க சொல்லும் போது நாங்க கேட்டோம்ல, நாங்க சொல்லும் போது நீங்க கேளுங்க. ஈக்குவாலிட்டி. ஏய், இந்த வேலையில எங்களுக்கு தெரியாது. சும்மா அதுக்கு தேவி எழுதிட்டு இருக்க. நீ பணத்தை எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் போன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே. டேய், இங்க பாரு, அது முடிஞ்சு போன விஷயம். அது இங்க பேசாத, சொல்லிட்டேன்.
உங்க விஷயம் மட்டும் முடிஞ்சு போன விஷயம். ஆனா எங்க விஷயம் மட்டும் ஹிஸ்டரி புக்ல பிரிண்ட் ஆயிருக்குமா? ஏய் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருடா. நீ சும்மாரியா? பாட்டி, நம்ம வீட்ல யாருமே இப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே உங்க மேல ஒரு மரியாதை இருக்கு. ஆமா, மரியாதை வச்சு கிழிச்சிட்டாங்க. முன்னாடி ஒரு பேச்சு, நான் போனதுக்கு அப்புறம் பின்னாடி ஒரு பேச்சா இருக்கு. யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். உண்மையை சொல்லிடுங்க. ஏய், என்ன யாருன்னு சொல்ல மாட்டீங்களா? உங்க வாயில எல்லாம் உண்மை வராது. அதை எப்படி வரவழைக்கணும்னு எனக்கு தெரியும். அப்பதான் நான் வேணா போலீஸ்க்கு போன் பண்ணட்டுமா? ஏய், போனு வேணாம், போலீஸும் வேணாம். போலீஸ்க்கு மேல ஒரு சக்தி இருக்கு. அத வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன். என்ன பார்த்தா பொய் சொல்றவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு புதுசா மிஷின் எது வாங்க போறியா? டேய், வாய மூடு, நீ பேசாத. ஏ தேவி, இங்க வா. அம்மாச்சி